என்னுடைய 25 ஆண்டு கால தோழர் எழுத்தாளர் பாமரன் சமீபத்தில் இந்த புத்தகம் எனக்கு அனுப்பிச்சார். குறும்புக்காரன் குவேரான். தோழர் பாமரன் ரொம்ப அற்புதமான எழுத்தாளர். நல்ல நகைச்சுவையும் நல்ல புத்தலும் எள்ளலும் இருக்கும் அவர் எழுத்துல. அதே நேரத்தில் சமூக அக்கறையோடு எழுதக்கூடிய எழுத்தாளர் பாமரன். அவருடைய பெரிய பெரிய விஷயங்களை உலகத்தையே புரட்டி போடக்கூடிய உலகளவிலான மனிதநேயம் சார்ந்த விஷயங்களை பூராமே சாதாரண நடைகளை பாமரனும் புரிஞ்சு போகிற மாதிரி எழுதுவதில் சிறந்தவர் அவர். அவருக்கே இயல்பான முறையில் நகைச்சுவை அவருக்கு வரும். அப்படிப்பட்ட எழுத்தாளர் அவர் 10க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. அது சமீபத்தில் வந்த புத்தகம் குறும்புக்காரன் குயரான ஒரு புத்தகம். இது குழந்தைகளுக்கான ஒரு புத்தகம். சேக்குவாருடைய வாழ்க்கையை இப்போ உள்ள பள்ளி குழந்தைகளும் படிக்கும் வண்ணம் ரொம்ப அழகா அற்புதமான வடிவமைப்பில் நாடற்றோர் பதிப்பகம் இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சேக்குவாரை பற்றி நிறைய வரலாறுகள், நிறைய புத்தகங்கள், பெரிய பெரிய மண்டை நிறைய புத்தகங்கள். ஆனால் எளிமையாக சேக்குவாரான்றது யாரு? இன்னைக்கு மருத்துவம்ன்றது எவ்வளோ பெரிய அரசியலாக இருக்குது. மருத்துவம் படிக்கிறது எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது. அதுமாதிரி கஷ்டப்பட்டு மருத்துவம் படித்தவங்களாம் இன்னைக்கு எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க. மருத்துவம்ன்றது எவ்வளோ பெரிய மாஃபியாவாக மாறி இருக்கின்ற காலத்தில் ஒரு மருத்துவராகவும் ஒரு மனிதநேயராகவும் இருந்த இந்த சேக்குவாரோட இளமை காலத்தில் பல செய்திகளை குழந்தைகளுக்கு புரியும் வண்ணம் கதை சொல்வது போல ஒரு 70 பக்கங்கள்ல ரொம்ப அற்புதமா இந்த புத்தகத்தில் எழுதிட்டார். டேட்டி அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல சேக்குவாரா சொல்லுவாங்க. குவேரா என்பதுதான் அவருடைய பெயர். அந்த டேட்டி என்பவர் தன் தாத்தாவோட பார்த்து கேட்கிறார், தாத்தா, இந்த நாட்டில் பணக்காரங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஏழைகள் அதிகமாக இருக்காங்க. பணக்காரங்க அதிகமாக உழைக்கிறதே இல்லை, ஆனால் ஏழைகள் அதிகமாக உழைக்கிறாங்க, ஆனால் ஏழைகளாகவே இருக்காங்க, ஏன் தாத்தா அப்படி கேட்கும்போது அந்த தாத்தா சொல்றாரு, ஒரு பணக்காரன் உருவாக வேண்டும் என்றால் 100 ஏழைகள் உழைத்துக் கொண்டே இருந்தால்தான் ஒருவன் பணக்காரனாக இருக்க வேண்டும். ஒருவன் பணக்காரனாகவே இருப்பதற்காக அவன் 1000 ஏழைகளை அடிமைகளாக ஒழுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறான்னு சொல்றாரு. இதெல்லாம் மாற்றணும், இதெல்லாம் மாறணும், இதெல்லாம் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன வயதான டேட்டி சொல்லக்கூடிய குவேரா சொல்றாரு. அப்போ அதுக்கு நீ நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்களை படித்தா தான் நீ மாற முடியும் அப்படிங்கிறார். சரி என்று அப்ப இருந்து உலக வரலாறுகளை, உலக மக்கள் எங்கெல்லாம் அடிமையாக நடத்தப்படுறார்கள், மக்களின் துன்பங்கள் என்ன, துயரங்கள் என்ன, எல்லாவற்றையுமே இந்த சேக்குவாரா படிக்க ஆரம்பிக்கிறார். 1928ஆம் ஆண்டு பிறந்தவர், சற்றேறக்குரிய 104 ஆண்டுகள் முன்னாடி பிறந்த ஒரு மாமனிதன் சேக்குவாரா. உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் நன்றாக வாழ வேண்டும், எங்கும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது என்ற ஒரு அற்புதமான மனதுக்கு சொந்தக்காரர். அவர் நிறைய படிக்கிறாரு. அவங்க பெற்றோர் ஒரு பெரிய பணக்காரராக இருக்காங்க. அவங்க ஆசைக்காண்டி அவர் இந்த மருத்துவ படிப்பும் படித்து முடிக்கிறாரு. அவர் அப்பயே ஒரு பைக் வைத்திருக்கிறார். அந்த பைக்கில் 14,000 கிலோமீட்டர் அவரும் அவருடைய நண்பரும் உலகம் பூராம பயணம் செய்கிறாங்க. நிறைய பயண அனுபவங்கள். அது 2 அனுபவம் என்னை ரொம்ப பெருநாடு, பெரு அப்படின்னு ஒரு நாட்டுக்கு போகிறாங்க. அந்த பெரு நாட்டில் தொழுநோயாளிகள் அதிகமாக இருக்காங்க. அந்த தொழுநோயாளிகளுக்கு மருந்தும் கிடைக்கல, சிகிச்சையும் கிடைக்கல. ஒரு ஒரு பெரிய ஆறு, அந்த ஆறுக்கு அந்த பக்கம் அந்த தொழுநோயாளிகளை மொத்தமாக வச்சுருக்காங்க. இவர் இந்த விஷயம்லாம் கேள்விப்படுறாரு. தன் மருத்துவப்பை எடுத்துக்கொண்டு பகலில் போகலான்னு சொல்கிறாங்க. இல்லை, நிறைய முதலைகளும் நிறைய திமிங்கலகம் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஆற்றை நான் கடந்து இப்பயே அவங்கள பார்க்கணும்னு சொல்லி அந்த கப்பலில் அவர் பயணம் செய்து அந்த பெருநாட்டில் இறங்கி அங்குள்ள தொழில்நோயாளர்களை கட்டிப்பிடித்து கைமுறை போடாமல் கூட அவர் அந்த வைத்தியம் பார்க்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாரு, தொழுநோய் என்பது தொற்று நோய் இல்லை என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி தன் மருத்துவம் பார்த்து அவங்களுக்கு மேலே ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்துகிறார். அவங்களாம் அன்போட சே அப்படின்னு கூப்பிட்றாங்க. சேனா புகழ் வாய்ந்தவன், போராடி, போராட்டக்காரன், எல்லோருமானவன், மக்களுக்கானவன், பல அர்த்தம் இருக்குது. அதே மாதிரி அவர் ஒரு முறை சிலி நாட்டுக்கு பயணம் செய்கிறார். அந்த சிலி நாட்டில் சுரங்கத்தில் பணியாற்றுகிற தொழிலாளர்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்கல. அவங்கள பூரா ஒருங்கிணைச்சு அங்கே மருத்துவ உதவி செய்கிறார். பின்னால் அவர் கியூபா நாட்டுடைய விடுதலைக்காக போராடி அந்த கியூபாவுடைய அதிபர் பிடல் காஸ்ட்ரோவுடைய நட்பாகி இந்த கியூபா விடுதலைக்காக போராடி அந்த நாட்டில் ஜெயித்து அவருக்கு தொழில்துறை அமைச்சர், கவர்னர் பதவி கிடைக்கும். இங்கெல்லாம் ஒரு சின்ன கவுன்சிலர் பதவி கிடைச்சாலே நம்மளால் பயங்கரமாக ஆட்டம் போடுவாங்க. ஆனால் கவர்னர் பதவி கிடைச்சும் கூட இந்த பதவியை முக்கியம் நினைக்காம மக்களை மட்டுமே முக்கியம் நினைத்து அந்த சிலி நாட்டிலும் பெரு நாட்டிலும் அவர் செய்த அந்த லத்தீன் அமெரிக்காவில் பிறந்த ஒரு அர்ஜென்டினாவில் பிறந்த ஒரு மாமனிதன் இந்த உலகத்தில் உள்ள குறைவான தென்னாப்பிரிக்கா, அமெரிக்கா நாடுகளில் வாழ்கின்ற மக்களுக்காகவே அவர்கள் படுகின்ற அல்லலுக்காகவும் துன்பத்திற்காகவும் பணியாற்றி சேவை செய்த ஒரு மருத்துவன் என்ற மாமனிதன். பதவி பளபளப்பிலும் பதவியுடைய அதிகாரம் அமதிலும் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்ய வேண்டும், அதற்காக பயணம் செய்ய வேண்டும். அவர் கவர்னர் பதவியில் இருந்தாலும் கூட நிறைய நாள் காணாமல் போயிடுவார். காணாமல் போய் அங்குள்ள தொழிலாளர்களோடு சேர்ந்து அந்த சர்க்கரை கிண்ணம் என்று சொல்லக்கூடிய
அந்த கரும்பு தோட்டத்தில் போய் அவர் வேலை செய்து அங்கே போய் அங்குள்ள மக்களின் பிரச்சனை என்று மக்களோடு மக்களாக பணியாற்றக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறார். அதே மாதிரி நிறைய நாடுகளுக்கு பயணிக்கிறார். ஒரு பொலிவியா காட்டுக்குள்ள இறங்கி கொரில்லா போர் நடத்தி இருக்கிறாரு. அங்கே அமெரிக்காக்காரங்க வந்து அவரை கைது செஞ்சு சுட போறாங்க. என்னை சுடாதீர்கள், என்னை உயிரோடு கொண்டு போய் நிறுத்துங்கள் என்று சொல்லுவாங்க. இருந்தபோதும் அவனை விடுதலை செய்ய வேண்டும் என்று லண்டன் மாநகரமே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்திய பொழுது இந்த ஆங்கில ஏகாதிபத்திய அரசு அவனை போட்டு தள்ளியது. ஆனாலும் மதவெறி, ஜாதி வெறி, இனவெறி, நிறவெறி, ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் இருக்கக்கூடாது. மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடிய ஒரு மனிதநேயத்தினுடைய மாபெரும் மைல்கல்லாக 104 ஆண்டுகளுக்குள் வாழ்ந்த சேக்குவாரா இன்னும் நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு வரலாற்றை, ஒரு மிகப்பெரிய ஒரு பயணத்தை அதை ரொம்ப இலகுவாக குழந்தைகளுக்கும் கொண்டு போய் சேர வேண்டும். குழந்தைகளும் இதில் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் படிப்பது, நாம் உலகத்திற்காக, சமூகத்திற்காக, மற்றவர்களுக்காக எல்லோரையும் சமமாக நினைப்பது இதுதான் நல்ல விஷயம் என்று எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சுவாரஸ்யமாகவும் சுவையாகவும் வண்ண வண்ண படங்களாகவும் இந்த புத்தகமானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சேவை என்பதும், மருத்துவம் என்பதும், மனிதநேயம் என்பதும், மக்களின் நேசம் என்பதும், எல்லோரும் சமம் என்பதும் இன்று மனதில் போய் சேர வேண்டும் என்ற இந்த மாபெரும் எழுத்தாளர், என் இனிய நண்பர், தோழர் பாமரர் அவருடைய எழுத்துக்களில் இந்த புத்தகம் அற்புதமாக மின்னுகிறது. நூற்றாண்டுகளை கடந்து வாழும் மனிதனைப் போல இந்த எழுத்தும் பல நூற்றாண்டுகளை கடந்து எல்லோரையும் மயக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் எவ்விதமான மாற்றமும் இல்லை. குழந்தைகள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய புத்தகம் குறும்புக்காரன் குபேரா.